பிரைஸ் தி லார்ட். திருத்துவ தீர்க்க தரிசன ஊழியத்தின் சார்பாக உங்களை யாவரையும் நான் இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறோம். உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொல்கிறதற்காக நான் உங்களிடத்திலே இந்த செய்திக்கு முன்பதாக சொல்ல விரும்புகிறேன். வருகிற மார்ச் மாதம் 3ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரைக்கும் ஒரு தொடர்ந்து காலை 9 முதல் இரவு வரைக்கும் 9 வரைக்கும் நம்முடைய பைபிள் ஸ்கூல் நடத்த இருக்கின்றோம். தங்கி படிக்க விரும்புகிறவர்கள் புதுக்கோட்டையிலே பைபிள் ஸ்கூல் நடத்த இருக்கின்றோம். சேர விரும்புகிறவர்கள் சேர்ந்து கொள்ளலாம். 3ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரைக்கும் சரியை 15 நாட்கள். இந்த 15 நாட்களுக்குள்ளாக சில முக்கியமான சப்ஜெக்ட்ஸை நாங்கள் கவர் பண்ணுவோம். அதுல முக்கியமான சப்ஜெக்ட்ஸை மட்டும் நான் ஸ்பெசிஃபிக்கா சொல்ல விரும்புகிறேன். ஆண்டுடைய சத்தத்தை கேட்பது எப்படி, அதே போல ஆவிக்குரிய வரங்கள் பெற்றுக்கொள்வது எப்படி, ஆப்ரேட் பண்றது எப்படி, அதே போல ஆவியின் கனி, அந்த கனியில வளர வேண்டியது எப்படி, வேத ஆய்வு, சுவிசேஷ புஸ்தகம், அப்போஸ்தலர் நடபடிகள், வெளிப்படுத்தின விசேஷம், தானியேலின் புஸ்தகம், அதுக்கு பின்பு அழைப்பும் ஊழியங்களும். உங்களோட அழைப்பு என்ன, உங்களை குறித்த தேவனுடைய தரிசனம் என்ன, அப்புறம் அடிப்படை உபதேசம், சாபங்களும் ஆசீர்வாதங்களும், இவைகள் எல்லாமே நாங்க கவர் பண்றோம். நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தை கவர் செய்கிறோம். ஆகையினால் சேர விரும்புகிறவர்கள் உடனடியாக சேர்ந்து கொள்ளலாம். ஏற்கனவே அட்மிஷன் நான் அனௌன்ஸ் பண்ணிட்டேன். பல பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் சீட்ஸ் தான் இருக்கு. சேர விரும்புகிறவர்கள் சேர்ந்து கொள்ளலாம். காலை 9 முதல் இரவு 9 வரைக்கும் தங்குகிறதற்கு நல்ல ஒரு மேட் கொடுத்துருவோம். நீங்க தங்கி கொள்ளலாம். வரும் பொழுது ஒரு பில்லோ, ஒரு பெட்ஷீட், உங்களுடைய பிளேட், இந்த 3 மட்டும் மறக்காம கொண்டு வாங்க. அதுபோல உங்களுக்கு 3 வேளை ஆகாரங்கள் நாங்க கொடுத்துருவோம். உங்களுக்கு வேண்டிய எல்லா நல்ல கருணைகளும் செய்யப்படும். ஸோ வாங்க, சேர விரும்புகிறவர்கள் சேர்ந்து கொள்ளலாம். நாங்க எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மொத்தம் 20 ஸ்டூடெண்ட்ஸ் தான் எடுப்போம். 20க்கு மேல நாங்க எடுக்க மாட்டோம். ஏற்கனவே 75% ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் சீட்ஸ் தான் இருக்கு. ஆகையினால அதை அனௌன்ஸ் பண்ணுகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, அதை குறித்த அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுவாங்க. தொடர்பு கொள்ள வேண்டிய என்னுடைய மனைவியினுடைய நம்பர் இருக்கு, 9841833562. என்னுடைய மனைவியினுடைய அலைபேசி எண்ணை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். புதுக்கோட்டையிலே தங்கி படிக்கிற 15 நாள் வேத பாட வகுப்பு. மறந்து விடாதிருங்கள். 15 நாட்களுக்குள்ள கர்த்தர் உங்கள் அக்கினி ஜுவாலையாய், கிருபை பெற்ற பாத்திரமாய், தேவனுடைய வரம் பெற்ற பாத்திரமாய் தேவன் உங்களை மாற்ற வல்லவரா இருக்கிறார். மார்னிங் 9 to night 9 வரைக்கும் எப்படி உட்காரலாம் நினைக்காதீங்க. டைம் போறதே தெரியாது. படித்த மாணவர்களை கேட்டால் அறிந்து கொள்ளலாம். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தாமதிக்க வேண்டாம், உடனே பதிவு செய்யுங்கள். அதனுடைய ஃபீஸ் 5000 சொல்ல மறந்துட்டேன். நாங்கள் ஃபீஸுக்காக நடத்தல, தேவநாமத்தின் மகிமைக்காக உங்களை உருவாக்க வேண்டும், நீங்கள் எழுப்பி பிரகாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். உங்களுக்கு பின்னால பல லட்சங்கள் காத்திருக்கிறார்கள். பல லட்சங்களை தொடுகிறதற்கு கர்த்தர் உங்களை தூதனாய் வைப்பாராக. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமான வார்த்தை தான் உங்களுக்கு தர விரும்புகிறேன். May the Lord help you to understand this prophetic word. இந்த தீர்க்கதரிசன வார்த்தை கர்த்தர் புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை கொடுப்பாராக. 2 சாமுவேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 24, 2 Samuel chapter 3 verse 24. அப்பொழுது யோவாப் ராஜாவினிடத்தில் பிரவேசித்து, என்ன செய்தி, இதோ அப்னேர் இடத்தில் வந்தானே, நீர் அவனை போக விட்டது என்ன? ராஜா அப்னேரை கூப்பிட்டாரு. அப்னேருக்கு ஒரு விருந்து பண்ணாரு. அப்னேரோட இருந்துட்டு போனாரு. இப்ப யோவாப், உனக்கு என்ன பிரச்சனை, எப்படி என்ன செய்தீர், நீ அவனை கூப்பிட்டீங்கன்னு கேட்கறதுக்கு அவருக்கு கர்த்தர் என்ன லீட் பண்ணாரு, தாவீது ராஜாவுக்கு கர்த்தர் என்ன லீட் பண்ணாரோ அதை செய்தார். சத்துருக்களை சிநேகிக்கிற மனுஷன், சத்ருவா இருக்கிற சவுலுக்கு படைத்தலைவனா இருக்கிற அப்னேர் அவ்வளவு உண்மையா இருந்திருக்கிற அபிஷேகம் பெற்ற மனுஷனோட கூட இருந்த, அபிஷேகம் பெற்ற மனுஷனையும் கை வைக்கல, கனமா பாக்குறாரு. அபிஷேகம் பெற்ற மனுஷனா இருக்கிற சவுலோடு கூட இருக்கிற படைத்தலைவனையும் கனமாய் பார்க்கிறார். அந்த அபிஷேகம் பெற்ற மனுஷனுக்கு ஒத்தாசையா இருந்து கூடயே பயணித்த, பல வருடங்களாய் கூடவே பயணித்த ஒரு மனுஷன் தான் அப்னேர். அப்ப எவ்வளவு உண்மையா இருந்திருக்கிறார் பாருங்க. சவுலுக்கு அந்த படைத்தலைவனா இருக்கிற அப்னேர். அந்த உண்மைத்துவத்தை தாவீது பார்க்கிறார். தாவீது பார்க்கிற கண்களுடைய பார்க்கிற பார்வையே தீர்க்க தரிசன கண்களா இருக்கும். ஆனா தாவீதுடைய படைத்தலைவனா இருக்கிற யோவாப், நீர் என்ன காரியம் செஞ்சீர், நீரே அப்னேரை கூப்பிட்டீர், அவனுக்கே விருந்து பண்ணீர், அவனிடம் உட்கார்ந்தீர், கேள்வி கேட்கறதுக்கு நீ யாருப்பா, இது என் விருப்பம், நான் செய்யறேன், நீ யார் என்ன கேள்வி கேட்க? இதான் பாயிண்ட். கேள்வி கேட்கறதற்கு நீ யார்? கேள்வி கேட்கிறதற்கு நீ யார்?
குடும்ப தலைவரா இருக்கிற நீங்க எடுக்கிற டிசிஷன்ல இன்னொருத்தர் நுழைஞ்சு கேள்வி கேட்கறதுக்கு யார்? ஒரு சரியான தீர்மானத்தை எடுக்கிறோன்றது உறுதி வரும்போது சிலர் கேள்வி கேட்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் கேள்வி கேட்கிறதற்கு அவர்கள் யார்? நம்ம வாழ்க்கையில் இப்படியும் இருக்கு. இந்த யோவாப்புக்கு ஒரு இன்செக்யூர் வந்துட்டு, நான் தான் தாவீதுக்கு படைத்தலைவனா இருக்கிறேன், இவன் ஏன் உள்ள வரான் அப்படிங்கிற இன்செக்யூரும் இருக்கு. இன்னைக்கு வேலை செய்யற இடத்துல ஐடில எல்லா ஒர்க் பிளேஸ்லயும் நிறைய பாலிடிக்ஸ் இருக்கும். நீங்க வேலை செய்யற இடத்துல பாலிடிக்ஸ் இருக்கா? உங்க மேல இருக்க பாஸ்டர் போட்டு விடுறாங்களா? உங்களுக்கு விரோதமா செயல்படுறாங்களா? திடீர்னு அவங்க ஒண்ணு சேராதவங்க ஒண்ணு சேர்றாங்களா? உங்களுக்கு எதிராக மாறுறாங்களா? உங்களுக்கு எதிராக செயல்படுறாங்களா? உங்களுக்கு குறித்து பின்னால பேசுறாங்களா? உங்க ஒர்க்ல உங்களை ஐசோலேட் பண்றாங்களா? ஒர்க்ல உங்களை ரிஜெக்ட் பண்றாங்களா? உங்களை அப்படியே கார்னர் பண்றாங்களா? அப்படியே ஆகல நீ வேலையை விட்டு போவங்கிறதுக்காக வேண்டி இந்த சிம்டம்ஸ் எல்லாம் பார்த்தா என்ன இங்க இருந்து செக் அவுட் பண்ணலாம் பிளான் பண்ற மாதிரி தெரியுதுன்னு யோசிக்கிறீங்களா? So today the God is speaking to you, my brother, sister. உங்களுக்கு ஒரு இன்விடேஷன் வரும். அப்னேர் got an invitation from David. அப்னேர் met David. Today you will get an invitation from the God's person. The Lord will take you to the next level. இன்னைக்கு வருகிற இன்விடேஷனை காண்பாய், அதிசயத்தை காண்பாய், ஒரு தெய்வீக சந்திப்பு உண்டாகிறது. இன்னைக்கு யாரையோ சந்திக்க போறீங்க, அது உங்களுக்கு தெய்வீக சந்திப்பாய் அமையட்டும். வானம் திறக்கப்படுகிறது. சந்திக்கிற சந்திப்பு தேவ சித்தமா இருக்கட்டும். கர்த்தருடைய திட்டம் பரிபூர்ணமா நடக்கட்டும். சமாதானம் உண்டாகட்டும். தடைகள் உடையட்டும். இயேசு நாமத்தில் அற்புதத்தை காண்பீர்கள். Take this prophetic word. Amen, amen. God bless you.